நம்மாழ்வார் மகன் ஒருத்த நாட்டிலிருந்து சொல்றா, ஒரு நாள் நான் இந்த நிலத்தில் அதிகாரத்திற்கு வருகிற போது இதே ஓஎன்ஜிசி பைப்பை கலட்டிக்கிட்டு ஓடலை. என்னை கேளு, என்னை கேளு, நீ என்ன பண்ணுவான்னு பாரு. இப்போ நம்ம போராட போனால் போலீஸ் தடுக்குதுல்ல, அந்த போலீஸ் அப்போ என்ன வேலை செய்யுதுன்னு பாரு. நீ என்ன பண்ணுவ? இந்த பயோகேஸுக்கு என்ன பண்ணுவ? ஆடு மாட்டு சாணம் மக்கிய இலைதலை கழிவிலிருந்து எத்தனை லட்சம் கோடி லிட்டர் எடுத்துக்கலாமடா பைத்தியக்காரா. உலகம் இத்தீண்டு நாடு சிங்கப்பூர், அது மீத்தேன் பூமியை குடஞ்சாடா எடுக்குது, மக்கிய மரக்கழிவிலிருந்து எடுக்குது. இப்போ நீ என்ன பண்ணுவாய் சீமான்? நான் தான் மாடு வளர்ப்பனே, நான் தான் ஆடு வளர்ப்பனே, கோழி வளர்ப்பனே, வாத்து வளர்ப்பனே, மாட்டுக்கு போடுற தீவனம் அந்த வைக்கோல் கழிவு எல்லாத்தையும் தூக்கி கொண்டு 100-200 ஏக்கரில் குப்பை கிடங்கு வைப்பனே, அதில் மாட்டுச்சாணம் ஆட்டு புழுக்க எல்லாத்தையும் கொண்டு போய் அங்கே கொட்டுவனே, அங்கே அது மக்கி போன பண்ண அங்கிருந்து எடுப்பனே. எத்தனை எவ்வளவு வேணாலும் பயோகேஸ் எடுப்பேன். என் பூமி தாயின் ஈரக்குலையோ சிறுநீரகத்தையோ இதயத்தையோ தொட விட மாட்டேன், தொட மாட்டேன். நான் இல்லை, நாளை மலர இருக்கிற தமிழ் தேசிய அரசு, நாம் தமிழர் கட்சியின் அரசு, நம்மாழ்வார் என்கிற தகப்பன் கனவு கண்ட அரசு. என் தகப்பன் கண்ட கனவை நிறைவேற்றி காட்டியவன் கூட்டுப்பண்ணை வேளாண் முறையில் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். உனக்கு சிரிப்பாக தான் இருக்கும் அண்ணன் சொல்கிறத பார்த்தா. நான் செஞ்சு காட்டினவனே என்ன நினைப்பா தெரியுமில, அப்போவே அந்த பயல்கிட்ட ஆட்சியை கொடுத்துருக்கலாம் ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடியே. நோ சாரா என் தம்பி. அப்போ என்ன பண்ணுவேன்? தென்னம்பால், பனம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு திறந்து விட்டுருவேன். உடலுக்கு நல்லது, மருத்துவம் குணம் கொண்டது, கல்லை குடிச்சிட்டு போ. அந்த காசு வேணாம், பணத்துக்கு பால் ஊற்றுக்குருவேன். 9 லட்சம் கோடி இருக்குடா பாலின் சந்தை மதிப்பு பைத்தியக்காரா, 9 லட்சம் கோடி. உனக்கு மாடு வளர்க்குறது, நீ வராத, நான் வளர்த்துக்கிறேன். வெக்கப்படுற? வாட்ச்மேன் வேலைக்கு நான் ஒரு பொறியாளர் விண்ணப்பிச்சிருக்கேன்டா, வாட்ச்மேன் வேலைக்கு. பைத்தியக்கார படிச்சுட்டு எம்பிஏ படிச்சுட்டு இது சுகி சுமோட்டாவில் மோட்டர் பைக் ஓட்டி பீஸா பர்கரை விநியோகம் பண்ணிட்டு இருக்காண்டா. இங்கே ஆடு மாடு வளர்க்க மாட்டார், அசிங்கம் ஒட்டகம் வைப்பார் துபாயில் போய். இங்கே டீ கிளாஸ் கழுவ மாட்டார், சீச்சி இந்த சாதிக்கார பையன் டீ கிளாஸ் கழுவுறதா. துபாயில் போய் ஷேக்குக்கு கக்கூஸ் கழுவிட்டு உட்காந்துருப்பாப்ல. உன் நோயிலிருந்து நீ வெளியேறு. எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு. எங்களுக்கு ஒரு கனவு இருக்குடா, பிரபாகரன் மகன்களுக்கும் நம்மாழ்வார் பிள்ளைகளுக்கும் ஒரு கனவு இருக்குடா. இந்த பூமியை, என் தாய் நிலத்தை உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைக்கணும். எங்கு பார்த்தாலும் காடு. 14 ஏக்கர்ல எங்க ஐயா மரம் மாசிலாமணி காடு வச்சிருக்காரு. அந்த புயல் சாச்சிருச்சு, கலங்காதீங்கன்னு. 14 ஏக்கர்டா, நாடு காடு தான். நீ பாரு நான் உருவாக்குறேன் இல்லையான்னு. தொடங்கி வச்சுட்டு நான் செத்துருவேன், என் பிள்ளைகள் கொண்டு போய் செத்துருப்பான். இப்போ எங்கள் அப்பன் எங்கள் அண்ணன் கையளித்த கனவு அவன் பிள்ளைகிட்ட, நான் கையளித்த கனவு முன்னாடி இருக்கிற லட்சக்கணக்கான பிள்ளைகிட்ட. என் அப்பனுக்கு பழனியில் என் தம்பி எங்கள் சொல்ற மாதிரி 300 இளைஞர்களை தான் கூட்டினேன். இன்னைக்கு 36 லட்சம் மக்களை திரட்டியிருக்கேன். 36 66 66 1 கோடியை 26 மாற்ற முடியும். இதையே அவன் எதிர்பார்க்கலையே. இதையே ஏன் நானே எதிர்பார்க்கல. எங்க அண்ணன் சொல்லும் போதெல்லாம் அழுதேன். என்ன உண்மையிலே எங்க அண்ணன் நம்மளை என்ன இவர் நம்மளை ரொம்ப தான் இந்த வடிவேல் சொல்ல நம்மளை ரொம்ப நல்லவன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி என்னதுக்கு இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமான்னு. சீமான்லாம் இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னா இப்போ தெரியுது, நான் தான் ஒரு ஆளாவே உனக்கு தெரியுது. ஒரு இடத்துல கூட்டம் போட விட மாட்டேங்கிற, பயப்படுற, பயப்படுவில்ல. இடுப்பில் துப்பாக்கியோட நிற்கிற ஆளை பார்த்தா பயப்படுவில்லை பாரு.
46 புல்லட்டு ஜெர்மன் மேடு போட்டா கதை கந்தல். எல்லாரும் எத்தனை குப்பி வச்சிருப்பான் கழுத்தில்? 1. எங்கால ஸ்பெஷல் ஐட்டம் பாரு, 2 குப்பி வச்சிருக்காப்ல பாரு. மரணத்தை உருக்கிடா, உயிரை உருக்கி உதட்டுக்கு முன்னாடி தொங்க போட்ட வீரனின் பிள்ளைகிட்ட நாங்கள். எங்களுக்கு உயிரும் மயிரும் ஒன்று தான். அது உதிர்ந்துருச்சு போடான்னு போயிடும்.